இன்னைக்கு பிஜேபி கூட்டணி, நிதிஷ்குமார் தலைமை கூட்டணி, அங்கே பீகாரில் பார்த்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட இடங்களில் 243 தொகுதிகளில் கிட்டத்தட்ட கூட்டணியே 230 இடம் பிடிச்சிட்டாங்க, 25 இடத்துக்கு பிடிச்சிட்டாங்க. இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அங்கே 243 தொகுதி, இங்கே 234 தொகுதி. நாங்கள் ஏற்கனவே நம்முடைய பொதுச் செயலர் முன்னாள் முதல்வர் வருகின்ற 2026 மே மாதம் மே 5ஆம் தேதி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அடிக்கடி சொல்லுகின்ற கருத்தை நான் முன்மொழிந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 234 தொகுதிகளிலும் 220க்கு மேற்பட்ட தொகுதிகளில் அண்ணா திமுக கூட்டணி வெல்லும். எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி ஜெயிக்கும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். இது உறுதி. காலம் கனிந்து வருகிறது. தொலைவில் இல்லை, நம்முடைய வெற்றி அருகில் இருக்கிறது. அதை அணைத்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வெற்றியின் திருமகள் எடப்பாடியாரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வெற்றியின் கதவுகள், கோட்டை கதவுகள் எடப்பாடியாருக்கு திறந்து கொண்டிருக்கிறது. கோட்டை கொத்தளங்கள் எடப்பாடியாரின் வருகையை காத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக தேர்தலில் வெல்ல போகிறது. அதற்கு அடித்தளம் அமைக்கின்றவர்கள் நீங்கள்.